வணக்கம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்தியா ஆஸ்திரேலியாவோடு விளையாடக்கூடிய உலகக்கோப்பை இறுதிப் போட்டியின் நேரலையை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியா இந்தியாவோடு விளையாடக்கூடிய போட்டியில் ஆஸ்திரேலியா டாஸில் வெற்றி பெற்று தற்போது பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு அடுத்தடுத்து மிகுந்த பரபரப்பும் மிகுந்த எதிர்பார்ப்பும் கொண்ட ஒரு போட்டியாக இந்த போட்டி நேரலையிலே வழங்கியிருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்வுகளோடு நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். மிகச்சிறப்பான ஒரு ஆட்டத்தை இன்று நீங்கள் பார்க்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு உங்களுக்கு வெளிப்படுத்த இருக்கிறது. பார்வையாளர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆஸ்திரேலியாவை சார்ந்த பெத் மோனி மற்றும் அலிசா ஹீலி இருவரும் களம் இறங்கியிருக்கிறார்கள். தீப்தி ஷர்மா முதல் ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார். இன்றைய போட்டியில் மிகவும் அற்புதமான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது என்பதை நாம் முன்னிலையிலே கொண்டு இது மிகச்சிறப்பாக அமையும் என்பதை எதிர்பார்ப்போடு நாம் தொடர்ந்து இணைய இருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்கள் தொடர்ந்து எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து எஸ்டிவியினுடைய எலிஸ்பெரி ஆஸ்திரேலியாவிற்கு எலிஸ்பெரி இல்லை, ஒரு எலிஸ்பெரி மிக அனுபவம் வாய்ந்த ஒரு பேட்ஸ்மேன். எலிஸ்பெரி விராட் கோலிக்கு இணையாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு 4 ரன்கள். இந்த முறை ஆஸ்திரேலியா 6 ரன்கள். தற்போது இங்கே தீப்தி ஷர்மா பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். அலிசா ஹீலி அண்ட் பெத் மோனி இருவரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மிகச்சிறப்பாக போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த போட்டியின் நேரலையை நீங்கள் பார்க்கலாம். அருமையான ஒரு பேக்வர்ட் பாயிண்ட் ஷாட், 4 ரன்ஸ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். புதிய வித்தியாசமான பல்வேறு நிகழ்வுகளோடு நாம் தொடர்ந்து நேரலையில் வழங்க இருக்கிறோம். அருமையான ஒரு ஷாட் என்று சொல்லலாம். இந்த முறை சூப்பர் ஷாட். கேட்ச் மிஸ் செய்திருக்கிறார்கள். ஷஃபாலி வர்மா அருமையான கேட்சை மிஸ் செய்திருக்கிறார்கள் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவிலே. மீண்டும் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு. ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் பார்க்கும்போது இங்கே எது நடக்கும் என்பதை அனைவரும் ஊர்ஜிதம் செய்யக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு. மீண்டும் ஒரு பார்க்கிறோம். இங்கே மோசமான ஒரு நிகழ்வு. 10 ரன்கள் இந்தியா மணிக்கொண்ட ஆஸ்திரேலியா. மீண்டும் ஒரு அருமையான ஷாட். மீண்டும் ஒரு 4 ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு. அற்புதமான ஒரு ஷாட். தீப்தி ஷர்மா இதுவரை 10 ரன்களை கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இந்தியா நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு தருணத்திலே இறுதிப் போட்டியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போட்டி மிகச்சிறப்பான ஒரு போட்டியாக தொடர்ந்து நடக்க இருக்கிறது. ஆஸ்திரேலியாவை சார்ந்த பெத் மோனி அதுபோல அலிசா ஹீலி இருவரும் ஓப்பனிங் பேராக களமிறங்கியிருக்கிறார்கள். அருமையான ஆடியன்ஸ் முழுவதுமாக நிறைந்திருக்கிறார்கள். அரங்கம் முழுவதும் இத்தனை ஒரு சிறப்புமிக்க ஒரு போட்டியாக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்வையாளர்கள் அனைவருக்கும் எஸ்டிவி தமிழ் சேனல் சார்பாக அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள், பெண்கள் தின வாழ்த்துக்களை, உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்று அந்த அருமையான நேரத்திலே நிச்சயமாக நீங்கள் மிக உற்சாகமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக பெண்கள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்ற நிகழ்வோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மிக முக்கியமான ஒரு பங்கு. தொடர்ந்து அம்மாவாக, தாயாக, தமக்கையாக, அக்காளாக, அண்ணியாக, தங்கையாக, பல்வேறு நிகழ்வுகளிலே மனைவியாக என்று பல நிகழ்வுகளிலே உங்களுடைய பங்கு மிக முக்கியமானது. அதை நீங்கள் நிறைவேற்றும் ஒவ்வொரு கணமும் ஆணுக்கு மிக அழுத்தமான ஒரு நிகழ்வு என்பதை தெரிவித்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கும் அல்லது பார்த்து கொண்டு இல்லாமல் இருக்கும் அனைத்து உலக மகளிர் அனைவருக்கும் இந்த இனிய அருமையான இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை இங்கே நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ்டிவி தமிழ் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய மகளிர் ஒரு வித்தியாசத்தை வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதன் மூலம் பல்வேறு அத்தியாயங்களை, பல்வேறு நிகழ்வுகளை, பல்வேறு வெற்றிகளை நீங்கள் சாதிக்க வேண்டும் என்ற அன்போடு நாங்கள் கேட்டுக்கொண்டு இங்கே ஷிகா பாண்டே பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். 30 வயது. அருமையாக பந்து வீசக்கூடிய ஷிகா பாண்டே 50 போட்டிகளில் 36 ரன்களை மன்னிக்க வேண்டிய விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார்கள். தற்போது டீப் லாங்கானுக்கு பதிலாக மிடான் என்று டீப் தேர்ட்மேன் இருக்கிறார்கள். மிடான்
ஃபீல்டர் தற்போது லாங்கானிலிருந்து மிடான் ஃபீல்டராக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஹீலி 13 ரன்கள், மூனி 2 ரன்கள். அடுத்த பந்து ஷாட், சூப்பர் ஷாட், ஆனாலும் பவுண்டரி, மீண்டும் ஒரு பவுண்டரி. 13 ரன்கள் இருந்த ஹீலி 17 ரன்கள். குறிப்பாக ஷிகா பாண்டேயனுடைய பந்து வீச்சு கடினமாக போய்கொண்டிருக்கிறது. அதாவது ஆஸ்திரேலியா அனைத்து ரன்களையுமே எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பந்து, இந்த ரன்கள் எல்லாம் ஷஃபாலி வர்மாவுக்கு பெரிய ஒரு நிகழ்வு அல்ல. இதைவிட அதிகமான ரன்களை அவர்கள் அடிக்க தகுதியான ஒரு இந்திய அணி இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். ஷஃபாலி வர்மா ஒரு கேட்சை மிஸ் செய்திருக்கிறார். 2002 ரன்களை கடந்திருக்கிறாங்க இந்த ஹீலி. இந்த முறை ஸ்ட்ரைட் டு தி விக்கெட் கீப்பர். அருமையான ஒரு பெட்டர் டெலிவரி, சூப்பர் டெலிவரி. பெத் மூனி அண்ட் அலிசா ஹீலி இருவரும் ஆஸ்திரேலியாவிற்காக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்கள் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலை பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் பல்வேறு போட்டியாளர்கள் வர இருக்கிறார்கள். அருமையான ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. மிகச்சிறப்பான ஒரு ஆட்டம் போய்கொண்டிருக்கிறது. அடுத்த பந்து டாட் பால், நோ ரன்ஸ். இங்கே நாம் பார்க்கிறோம் ஷிகா பாண்டே முதல் பந்து 1 ரன், இரண்டாவது பந்து 4 ரன், மூன்றாவது பந்து டாட் பால், நான்காவது பந்து டாட் பால். அரங்கம் நிறைந்த பார்வையாளர்களை கொண்ட மிக உற்சாகமான மகளிர் பெருமைக்கு ஆட்படுத்தக்கூடிய மக்களின் கூட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகச்சிறப்பான ஒரு ஷாட், சூப்பர். மீண்டும் ஒரு ஃபீல்டர், அருமையான ஒரு ஷாட். ஆனால் கேட்ச் மீண்டும் ஒரு மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த முறை அதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். மிகச்சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு அருமையான ஒரு கவர் டிரைவ், 4 ரன்கள். இந்த முறை மீண்டும் ஒரு ஷாட், சூப்பர் ஷாட். ஆனால் இன்னும் கொஞ்சம் சற்று பின்னோக்கி நகர்ந்திருந்தால் நிச்சயமாக தீப்தி சர்மா அதை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் தலைக்கு மேல் சென்று விட்டது, அதற்கான வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து பார்க்கலாம். ஆஸ்திரேலியா மிகச்சிறப்பாக அடித்தாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறுக்க முடிவதற்கில்லை. ஆனால் இதைவிட அதிக ரன்களை பெறுவதற்கு இந்தியாவினுடைய பேட்ஸ்மேன்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பதை தொடர்ந்து பார்ப்போம். பல்வேறு நிகழ்வுகளோடு ஆஸ்திரேலியா இன்று மிக அருமையான ஒரு நிகழ்வோடு வெளிக்காட்ட இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அருமையான அடுத்த பந்து, இந்த முறையும் ஷாட் போய் கொண்டிருக்கிறது. அருமையாக தடுத்து நிறுத்திவிட்டார்கள். அருமையான ஒரு ஃபீல்டிங். 2 ஓவர் முடிந்திருக்கிறது. 23 ரன்கள். ஓவருக்கு 12 ரன்கள் என்ற நிகழ்வு. பவர் பிளேவில் நிச்சயமாக இதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அதுபோலதான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான இந்த உலகக்கோப்பை மகளிர் தின நிகழ்வில் உலகக்கோப்பை மகளிருக்கான ஒரு ஃபைனல் போட்டி நடப்பது நிச்சயமாக உலக அரங்கில் கிரிக்கெட் வரலாற்றில் மட்டுமல்ல, பெண்களின் வரலாற்றில் ஒரு மாற்று நிகழ்வு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு எழுச்சிமிக்க ஒரு பெண்களுக்கான வாய்ப்பு இங்கு அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எதிர்காலம் மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக பெண்களுக்கு மாறும் என்ற எண்ணங்களோடு தொடர்ந்து நாம் பல்வேறு நிகழ்வு வாழ்த்துக்களோடு அவர்களுக்கு அந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஓவர் இடைவேளையில் இருக்கிறோம். 23 ரன்கள், 2 விக்கெட் இழந்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்த பந்து டாட் பால், 1 ரன் எடுத்து விட்டார்கள். அதற்குள் இந்த முறை நாம் பார்க்க இருக்கிறோம். நிச்சயமாக அடுத்த பந்து ராதா யாதவ் முடிந்து தீப்தி யாதவ் மீண்டும் வீசிக் கொண்டிருக்கிறார். பார்க்கலாம். ராதா யாதவ் இங்கே களத்தில் இருக்கிறார். இந்த அவரும் கூட விக்கெட் வீழ்த்தக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். தற்போது தீப்தி சர்மா 2வது ஓவரை வீசிக் கொண்டிருக்கிறார். தீப்தி சர்மா அடுத்தடுத்த ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்க்கலாம். பெத் மூனி, அலிசா ஹீலி ஆஸ்திரேலியாவின் மிக முக்கியமான பேட்டர்கள். அடுத்த பந்து டாட் பால், மீண்டும் ரன் எதுவும் இல்லை. தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த ரன்களை குவித்து விட்டார்கள். 23 ரன்கள் 2 ஓவரில். நெர்வஸ் ஸ்டார்ட் ஃபார் தீப்தி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஃபுல் டாஸ் பந்து நிச்சயமாக தேவையில்லாத ஒரு நிகழ்வு. அடுத்த பந்து மிகப்பெரிய ஒரு ஷாட், மீண்டும் ஒரு 4. சரியாக படவில்லை, பவுண்டரி அல்ல. 2 ரன்கள் வந்து விட்டிருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. வேதா கிருஷ்ணமூர்த்தி இந்த டீப் will have to wait and see what will happen. நிச்சயமாக ரன்கள் அதிகமாக செல்ல வேண்டும். அலிசா ஹீலி 23 ரன்கள், மூனி
3 ரன்கள். 12 பந்துகளில் 23 ரன்கள். அடுத்த பந்து அடித்து ஆடி இருக்கிறார். 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பா? இல்லை, ஆமாம், 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. தீப்தி சர்மா பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். மிகச்சிறப்பான ஒரு ஆட்டம் இன்று, அருமையான ஆட்டம். உலகக்கோப்பை இன்று போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இத்தனை ஒரு நிகழ்வோடு ஆஸ்திரேலியா பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஹீலி 24 ரன்கள், மூனி 3 ரன்கள். அடுத்த பந்து டாட் பால், இல்லை, 1 ரன் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், குறிப்பாக 3 ஓவர் பவுலிங் ஃப்ரம் த மெம்பர்ஸ் எண்ட். தொடர்ந்து பார்க்கலாம். 61 மீட்டர் இடது புறமும் வலது புறமும், பின்புறமாக 53, மிட் விக்கெட் மற்றும் எக்ஸ்ட்ரா கவர் 66, ஸ்ட்ரைட் ஃபோராக இருந்தால் 69 மீட்டர் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பின்புறமாக 52, 53 மீட்டர் தான். ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து நடக்கூடிய நிகழ்வு. தீப்தி சர்மா மிகச்சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் வரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கலாம். கடைசி பந்து இந்த முறை பின்புறமாக சென்ற பந்து மீண்டும் ஒய்டு. 4 ரன்களை கொடுக்க வேண்டும். 4. ஆகவே மீண்டும் ஒரு 4 ஒய்ட். லெக் பை என்று கொடுக்கப்படுமா என்று தெரியவில்லை. ஆஸ்திரேலியா 33 ரன்கள். இறுதிப் போட்டி மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆஸ்திரேலியா ரன்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே பின்புறமாக இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர் அவருடைய கையை மீறி சென்று விட்டது. 4 ரன்கள். 32 ரன்கள் 3 ஓவர். ஓவருக்கு 10 ரன்கள் என்று வந்து கொண்டிருக்கிறது. இது இன்னும் குறைக்கப்பட வேண்டும் என்பது நிச்சயமான ஒரு உண்மை. ராஜேஸ்வரி கெய்க்வாட் அடுத்த பந்து வீச்சாளராக தொடர்ந்து பந்தை வீசியிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். புதிய ஒரு அத்தியாயத்தை இங்கே மகளிருக்கான தினத்திலே உருவாக்க இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த புதிய அத்தியாயம் என்னவாக இருக்கும், எப்படி இவர்கள் செயல்பட இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். பார்வையாளர்கள் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலோடு இணைந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ராஜேஸ்வரி கெய்க்வாட் 32 ரன்கள். ராஜேஸ்வரி கெய்க்வாட் அருமையான பந்து வீச்சு, குட் ஸ்டார்ட். இந்த முறை பெத் மூனி அந்த பந்தை தேடுகிறார். பந்து பின்புறமாக சென்று விட்டது. அருமையான ஒரு பந்து வீச்சு. ராஜேஸ்வரி கெய்க்வாட் தொடங்கி இருக்கிறார். இரண்டாவது பந்து அருமையான ஒரு ஷாட்டும் கூட. மீண்டும் ஒரு 4 ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு. 36 ரன்கள். ராஜேஸ்வரி கெய்க்வாட்டுடைய பந்தை கூட மீண்டும் அடித்தாடக்கூடிய ஒரு சூழலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு புதிய தகவல்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ராஜேஸ்வரி கெய்க்வாட் இது இந்தியாவிற்கும் இருக்கும் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம். இந்திய அணிக்கு எதற்கான வாய்ப்பு நடக்க இருக்கிறது என்பது. 36 ரன்கள். 3.2 ஓவர் முடிவடைந்திருக்கிறது. ராஜேஸ்வரி கெய்க்வாட் அடுத்த பந்து இந்த முறை வாவ், மீண்டும் அருமையான வாய்ப்பு. பெத் மோனி, ராஜேஸ்வரி கெய்க்வாட் straight to the fielder, no runs, 2 dot ball. ராஜேஸ்வரி கெய்க்வாட் அடுத்த பந்து ஒரு டாட் பால். 37 ரன்கள் 3 விக்கெட் மன்னிக்க வேண்டும் 3.5 ஓவர் முடிந்திருக்கிறது. 37 ரன்கள் 28 ரன்கள் பங்களிப்பு. அதுபோல அலிசா ஈலி 9 ரன்கள். இங்கே நான் பார்க்கிறோம் ஈலி 28 ரன்கள், மூனி 9 ரன்கள். பார்க்கலாம் இன்னும் எத்தனை நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது என்பதை. ராஜேஸ்வரி கெய்க்வாட் விக்கெட்டை வீழ்த்துவாரா அல்லது பூனம் யாதவ் தான் வர வேண்டுமா தெரியவில்லை.
இங்கே பார்க்கிறோம் மிக உற்சாகமான பார்வையாளர்களை கொண்ட அரங்கமாக எம்சிஜி கிரிக்கெட் கிரவுண்ட். அடுத்த பந்து மிக அருமையான ஒரு ஷாட், ஆனால் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். டாட் பால். 37 ரன்கள் 4 ஓவர் முடிவிலே. ஓவருக்கு 10 ரன்கள் என்று வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் பல்வேறு ரன்கள் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். அதே போல இந்தியாவிற்கு பல்வேறு போட்டியாளர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு பேட்ஸ்மேன்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டியதில்லை. இதையெல்லாம் கடந்து தான் நாம் செல்ல வேண்டும். ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம். ராஜேஸ்வரி கெய்க்வாட் 5 ரன்கள் முதல் ஓவரிலே கொடுத்திருக்கிறார். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, வெற்றி வாய்ப்பு எதுவாக இருக்கும் பார்த்து கொண்டிருங்கள். மிகச்சிறப்பான ஆட்டங்கள் வர இருக்கிறது. பார்வையாளர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிபி தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு சேனலை ரெக்கமெண்ட் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெல்கம் டு தி fantastic show here. Welcome to the STB Tamil channel. There is a very fantastic match between Australia and India. There is a final match between these two. This is a women's T20 World Cup. Today final is going on at MCG Melbourne, Australia. Those who are watching STB Tamil channel are requested to subscribe our channel. This time Shikha Pandey will continue her over. She is bowling his second over now. So far she has given 9 runs for Australia and he bowled first over. She is continuing her second over here, and Healy got 28 runs and Beth Mooney on 9 runs. Who will win? It's very important. India definitely will win. There won't be any issue. It's a very fantastic play here. We'll have to wait and see what will happen. Seems to be a very superb shot here. Some of the shots, Alyssa Ely, fantastic shots here. Shots are like Ricky Ponting's shots. First one, there was a miscatch by Shafali Verma during that Beth Mooney's attack. I will have to wait and see what will be the remaining course of action. The next ball, straight to the fielder. Superb fielding again. 1 run. Jemimah Rodrigues on firing in the field. We'll have to wait and see what will happen. There are a lot more to come. Stay tuned to STV Tamil channel. Alyssa Ely 29 runs and Beth Mooney on 10 runs. Lot of Indian batsmen are there to prove their talents today. It's a very fantastic game, and we'll see. This time it's straight to the fielder. No runs again. Wow. Poonam Yadav. Superb shot. But superb field. So fantastic fielding there by Poonam Yadav. We'll have to wait and see. There are a lot more to come. Shikha Pandey continuing her attack now. She is bowling his second over. It's going to be a 5th over to complete the 5th over again. This time it's a boundary. Poonam Yadav, this time she missed it. Went on 4 runs. Healy on 29. ஷார்ட் டர்மன்ல பூனம் யாதவ் அந்த ஃபீல்டிங்கை மிஸ் செய்ததன் காரணமாக 4 ரன்கள். Yet another 4 for Australia. This time again straight shot, superb shot this time, straight to the covers. 4 runs again. Healy on 29 and Beth Mooney on 18. We'll have to wait and see. It's 47 for the loss of no wickets. And 5 overs gone, 47 runs. It's 10 runs in an over. Seems to be a different part now. Those who are watching STV Tamil channel are requested to subscribe our channel.
India is taking on Australia in the final of Women's T20 World Cup 2020. The game is being played at MCG, Melbourne Cricket Ground. The sound is roaring. The crowd is roaring, and we can hear a lot of sounds from there. Yet another fantastic bowling attack by Rajeshwari Gayakwad. Straight to the fielder. Alyssa Healy 29, Beth Mooney 18, Rajeshwari Gayakwad continuing her second over. இந்த முறை தற்போது ரன்கள் பெரிய அளவில் இல்லை. அலிசா ஈலி 29 ரன்கள், பெத் மூனி 18 ரன்கள். Full crowd at the MCG cricket ground. Seems to be very tough now. We'll have to wait and see what will happen. Next ball straight to the fielder, but there is an option here. ஆஸ்திரேலியா இந்தியாவோடு விளையாடக்கூடிய இறுதிப் போட்டியின் பல்வேறு நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 48 ரன்கள் 5.4 ஓவர் முடிவிலே மிகச்சிறப்பான ஆட்டம் போய்கொண்டிருக்கிறது. பார்வையாளர்கள் தொடர்ந்து STV தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். பல்வேறு புதிய தகவல்கள் நாம் வழங்க இருக்கிறோம். இட்ஸ் a very fantastic game here. MCG முழுவதுமாக நிறைந்திருக்கிறது. Audience are full strength at the MCG cricket ground. Next ball, dot ball, it's one. So far only one run. Rajeshwari Gayakwad. She is bowling a fantastic bowling strike. The last ball of is over. Straight to the fielder, 1 run. So only 2 runs so far. Good over. Actually, the power play is finished now. Death Mooney, drop and run. This is a thing happened for first time. We'll have to wait and see what will happen. Totally, Beth Mooney is not that much okay, but Alyssa Healy, she is very much capable of hitting runs here. We'll have to wait and see. Poonam Yadav into the attack now. Will definitely get attack. Will definitely get wickets too. We'll have to wait and see what will happen. 6 overs gone. Remaining 14 overs. What will be the score? Will India take all those things? Power play gone. Umpire is also very happy in showing power play gone. And 6 overs gone. It's the 7th over. Poonam Yadav discussing with the captain to make some more fielders around the circle. To bring some more fielders around the circle. And it seems to be a very fantastic ground here. Plenty of crowd. Seems to be a full stadium, and strength is 100%, we can say. So there are huge noise and sound coming on this very fantastic day, Women's Day. They are celebrating Women's Day here at the MCG. It's 49 for the loss of no wickets. 6th overs have been finished, and 7th over, Poonam Yadav will continue her strike. Straight to the fielder, only 1 run. 50 runs so far, Australia. Australian supporters are very much happy. Australia has started well, but India have to do that. They need to go for some other way here. They are continuously planning their own attacking mindset. This time straight to the fielder.
only 1 run. We'll have to wait and see. Alyssa Ely 31 ரன்கள், பெத் மூனி 20 ரன்கள். அலிசா ஈலி 31 ரன்கள். ஆகவே இன்று இதற்கான வாய்ப்பு நடக்குமா என்பதை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஐம்பத்தி 1 ரன்கள். தற்போது பூனம் யாதவ் மட்டுமே விக்கெட் பெறுவதற்கும் ரன்களை பெறுவதற்கும் வாய்ப்பாக அமையும். பார்க்கலாம் இங்கே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன. பூனம் யாதவ் விக்கெட் எடுப்பாரா என்று பார்க்கலாம். ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். 1 ரன். 52 ரன்கள். இந்தியன் கேப்டன் அங்கே உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அனைத்து கேமராக்களும் இங்கே ஆனில் இருக்கிறது. பார்க்கிறோம் இத்தனை கேமராக்களா. Women's T20 World Cup, a fantastic match equals to a men's final match. Again 1 run. Ely and Mooney. Ely on 32 and Mooney on 21. McCann shoot Australia 9 wickets and Poonam Yadav India 9 wickets so far. Sophie Exfluston, Akshaya Sunrup, Holly Jones. We'll have to wait and see what will happen. The remaining course of action. Will Radha Yadav will continue her attack? Have to wait and see. Poonam Yadav 5 ரன்கள் முதல் ஓவர் முடித்திருக்கிறார் பூனம் யாதவ். அடுத்த பந்து வீசுவது யார் பார்க்கலாம். கடந்த முறை இது போன்ற நடந்த நிகழ்வில் ஆஸ்திரேலியாவிற்கு முக்கியமான நிகழ்விலே பல்வேறு விக்கெட்டுகள் பூனம் யாதவிற்கு கிடைத்தது. அதன் காரணமாக பல்வேறு விக்கெட்டுகள் பெவிலியன் திரும்பினார்கள். அதற்கான வாய்ப்பு இன்றும் அமையுமா என்று பார்க்கலாம். ஆனாலும் 54 ரன்கள் 7 ஓவரில். ஆகவே அதிக ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இங்கே இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். ஆஸ்திரேலியாவினுடைய அனைத்து ரசிகர்களும் உற்சாகமாக அங்கே திரண்டிருக்கிறார்கள். மிகச்சிறந்த உற்சாகமான மனநிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இரு பார்வையாளர்கள் அங்கே ஆஸ்திரேலியாவினுடைய கொடியையும் அதே போல இந்தியாவின் கொடியையும் அசைத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நான் பார்க்கிறோம் 55 ரன்கள் இந்தியாவிற்கு எதிராக ஆஸ்திரேலியா பெற்றிருக்கிறார்கள். 7.1 ஓவர். ரன் ரேட் 7.67 என்று வந்திருக்கிறது. பார்க்கலாம் இன்று என்ன நடக்கும். ராஜேஸ்வரி கைக்வாட். We'll have to wait and see what will happen in the remaining course of action. Rajeshwari Gayakwad is continuing her attack now. This time it's there is 2 runs. Rajeshwari Gayakwad hit over but no fielder in the in between fielders. அருமையான ஷாட். அலிசா ஈலி ராஜேஸ்வரி கைக்வாட்டையும் அடித்தாட முயற்சிக்கிறார்கள். அவுட் ஆகுமா? இல்லை, இந்த முறை நிச்சயமாக சொல்லிக் கொண்டு அருமையான ஒரு 6. அலிசா ஈலி 40 ரன்கள் பெற்றிருக்கிறார். இந்த முறை இனி இந்த விக்கெட் நிச்சயமாக எடுக்கப்பட வேண்டிய விக்கெட். We'll have to wait and see. அருமையான ஒரு குட் லென்த் பால் அழகாக அடித்தாடி இருக்கிறார். We'll have to wait and see what will happen. நிச்சயமாக அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு நகர்ந்து வந்து 2-3 ஸ்டெப் நகர்ந்து வந்து 83 மீட்டர் தூரம் கடந்து சென்ற ஒரு 6 நாம் பார்த்தோம். அலிசா ஈலி 40 ரன்கள், பெத் மூனி 23 ரன்கள். மீண்டும் ஒரு ஷாட் இந்த முறை. எஸ், 6 ரன்கள். மீண்டும் ஒரு 6. அலிசா ஈலி ராஜேஸ்வரி கைக்வாட்டை அடித்தாட முயற்சிக்கிறார்கள். 2 ரன்கள், 6 ரன்கள். 2 முறையும் மிகச்சிறப்பான ஆட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். இத்தனை பெரிய ஒரு வெற்றியை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்பு அமையுமா? ஆஸ்திரேலியா அதிகமான ரன்களை அடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் அது வெற்றியாகவும் மாறுகிறது. அவர்களுக்கு ரன்கள் வந்து கொண்டிருக்கிறது.
இந்த முறை ராஜேஸ்வரி கெய்க்வாட் அதை தடுத்திருக்கிறார். ஒரு ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. ராஜேஸ்வரி கெய்க்வாட் 6 12 14 15 16 ரன்கள் கொடுத்திருக்கிறார் இந்த ஓவரில் மட்டும். ஆகவே ராஜேஸ்வரி கெய்க்வாட் 23, மொத்தமாக 69 ரன்கள் ஆஸ்திரேலியா. இதற்கடுத்து வரக்கூடியவர்கள் ஒருவேளை அவர்கள் அடிக்கடி அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழக்கலாம். இந்தியா இன்னும் மனம் தளராமல் பந்து வீசப்பட வேண்டும். அழுத்தமான ஒரு பந்து வீசுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். பார்வையாளர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு மிகப்பெரிய உற்சாகமான ஒரு வெற்றி இந்திய அணிக்கு கிடைக்கும் என்பதில் மாற்று இல்லை. தொடர்ந்து பார்க்கலாம். அலிசா ஏலி 46 ரன்கள் 26 பந்துகளிலே. இதுவரை விளையாடிய போட்டிகளில் அலிசா ஏலி இந்த போட்டியை அத்துணை சிறப்போடு விளையாடி இருக்கிறார்கள், மாற்று இல்லை. பெத் மூனியும் கூட தொடர்ந்து 23 ரன்கள் 21 பந்துகளில். ஆகவே அடித்தாடுவதிலே மிக வல்லமை படைத்த 2 பேட்ஸ்மேன்களும் இங்கே பேட்டர்களும் இணைந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். 70 ரன்கள் ஆஸ்திரேலியாவிற்கு நாம் பார்க்கிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் என்னவாக இருக்கும் பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள். நாம் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பாருங்கள். பல்வேறு நிகழ்வுகளோடு நாம் மீண்டும் இணைய இருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த நிகழ்வு. பெத் மூனி இந்த முறை நிச்சயமாக மீண்டும் ஒரு அருமையான ஒரு ஷாட், 4 ரன்கள். Beth Mooney also continuing her shot today. She is also playing a grand play today. She is also striking a lot. She started her strike now. We'll have to wait and see what will happen. Beth Mooney also striking now. Will get wicket now. It's a very right time for India to get wicket now. Definitely Poonam Yadav will do that. She can able to do that. She is a very good performer, and we'll see what will happen. Around the leg have to be bowled. It has to be bowled around the leg so that they can able to restrict runs. Alyssa Healy 209 runs, Beth Mooney 209, and Natali Skyter 202, Peter Knight 193, Shafali Verma 161. This is the scorecard now. Their scores as of this 2020 World Cup. We'll have to wait and see. This time a fantastic shot straight to the fielder, 1 run. 77 runs, 8 overs gone. 9th over is being bowled now. We'll have to wait and see what will happen. Over number 9, 7 overs, 20. We need to wait and see what will happen. It's a very fantastic shot here, but straight to the wicket keeper, no runs. It's a wide ball. Again, it's a wide ball. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு புதிய நிகழ்வுகளோடு நாம் பார்க்க இருக்கிறோம். அடுத்தடுத்து நகரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கலாம். மிகவும் நிதானமாக பந்து வீசப்பட்டால் அது மிகுந்த ஒரு சூழலுக்கு உற்சாகமாக இருக்கும். இந்தியாவிற்கு முதல் விக்கெட் வீழ்த்தப்படுமா என்பதை பார்க்கலாம். ஹீலி 49 ரன்கள். இந்த நிலையில் அவர்கள் அவுட் ஆவது அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது, ஆனால் அவர்கள் முயற்சி செய்வார்கள் என்று பார்க்கலாம். பெத் மூனி 28 ரன்கள். அடுத்த பந்து ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர், 1 run. 9 overs gone, 79 for the loss of no wickets. Australia in a very commanding position today. We'll have to wait and see what will be the remaining course of action. Those who are watching STV Tamil channel are requested to subscribe our channel and be with us for a longer partnership. It seems to be a very fantastic crowd there at the MCG Stadium. 100% strength there at the MCG. Seems to be a very proud moment for Women's Day, especially for women. It's a proud moment for them. We'll have to wait and see. Radha Yadav will continue her attack now. Definitely she can
get some more wickets here. We think she is the only person capable of getting wickets now. Otherwise, there won't be any good thing happened earlier. We'll have to wait and see what will happen. Radha Yadav. Will Radha Yadav clear the wickets today? Yes, definitely. She can able to perform well, and she performed already. She took 4 wickets in a match. So with 29 runs. So here also she can perform well. We'll have to wait and see what will happen. First ball of Radha Yadav to Beth Mooney. This time there are fielders around the boundary. We'll have to wait what will be the thing. And Rajeshwari Gayakwad at the backward point fielder. And we'll have to wait. Radha Yadav will continue her bowling attack. It's Alyssa Healy. We think this is the end of Alyssa Healy because she is performed well, but still she should not be there as far as India is concerned. As what we said is happened, but still 4 runs. Alyssa Healy got yet another boundary here, so she crossed 50. Yet another half century for Alyssa Healy. 53 runs in 30 balls. We'll have to wait and see what will happen. There is a fielder at the deep, but still she didn't able to pick the ball. Went on to 4. The ball went on to the fence, straight to the screen, side screen. So Radha Yadav gave 4 runs so far. We'll have to wait and see what will happen in the remaining course of action. Again, she is continuing her shot here. And 2 runs so far. Today, it's a very fantastic bowling attack. Here is Radha Yadav. Next one, Radha Yadav. This time down to the pitch, 8 over, and there is towards the extra cover. But there is a fielder already got only 1 run. India versus Australia, the final between these two. We'll have to wait and see what will happen. It seems to be Radha Yadav will pick the wicket today. Definitely she can do that. We'll have to check this. No, there is a fielder, but still Veda Krishnamurthy saved some more runs there. So only 1 run. Radha Yadav completed as 5 balls already. 1 wide ball. So she needs to bowl 1 more. Yes, fielded well, only 1 run. It's 89 for the loss of no wickets. 9.5 overs gone. 10 overs it's already gone. We'll have to wait and see. In the 10 overs there is no wicket yet. So India needs to concentrate only on batting here. Batsmen are very much wait and go for the thing so that they can able to perform well. 1 more run here. 10 overs gone, 91 runs. So we'll have to wait and see what will be the remaining course of action. Jemimah, Rodrigues, Veda, Krishnamurthy, and there are a lot more Indian batters who are all very much interested in getting things there. 10 overs gone, off the way gone, remaining off the way is there. So 180 will be expected. So if Australia goes with the same strike rate, definitely they can reach more than 180. Is that possible to get 180 in the chasing by India? Have to be checked. It seems to be a huge run chase today. Definitely the possibilities are there. But from now onwards, if Indian bowlers will strike,
Definitely it can be reduced to 150. We'll have to wait and see what will be the remaining course of action. 10 overs gone, 91 for the loss or no loss. Australia are in a commanding position today. Alyssa Ely 57 and Beth Mooney on 32. Australian, we are watching Australian fans there at the MCG cricket stadium. They are very happy too. They are very much enjoying the moment here. The thing is going fantastic shot there, but still a boundary there. 95 for the loss of no wickets. 95 for no loss. It's a very fantastic shot here. There is a fielder, Rajeshwari Gayakwad, who is no way to stop the ball. Rajeshwari Gayakwad missed the ball, went on to the backward square leg. The ball went on to the fourth. So there are a lot more runs to come. We'll have to wait and see what will happen. Shikha Pandey will continue her bowling attack. This time she is continuing her attack here. Gayakwad. Lisa Ely, 7 fours, 2 sixes so far. This time again மீண்டும் ஒரு 6 runs. Alyssa Ely 63, Beth Mooney 37. 100 ரன்களை கடந்திருக்கிறார்கள் ஆஸ்திரேலியா 11 ஓவரில். Oh, 6. Yet another 6 here. Shikha Pandey is not at all in a position to restrict the batters to go for 6 and 4s. All the balls. Not happening good for India. Not good for India. And they are in a very strong position today. Needs to make it as a tight, otherwise there won't be any good thing, because as far as now it's not good for Australia, it's not good for India. Totally it's 108 for no loss. Australia 10 overs and they are in a very good way. Continuously she is playing 6 here and Healy on 75 now. Everybody is bowling around the not around the stumps. They are giving width for the batsmen, so they are hitting sixes. Definitely every ball you can see, all the balls are not around the wicket. It has been bowled wide, which is very much impressive for the batter to go for more sixes and fours. A fantastic lofted extra cover drive. (23 runs in this over. It's 114 for the after finishing 11th over. It seems to be very tight for India. They need to get all those runs in early overs. Will that possible? I have to check and watch
There are lots more things to go. Today it's not positive sign for India, but still we have the capability and getting some more good runs here. We'll have to wait and watch what will happen in the remaining course of action. It seems to be a fantastic moment today in the Women's Day celebration. It's whether it goes for Australia or will that goes for India. We'll have to wait and see. No runs, the dot ball. Mooney on 37, Healy on 75. Radha Yadav. Flat track. Melbourne ground is a flat track. Gone. Wicket gone. Wicket gone. First wicket for Radha Yadav is Alyssa Ely gone for something. அருமையான ஓவர், மிகச்சிறப்பான ஒரு அருமையான ஒரு விக்கெட். Veda Krishnamurthy got the catch. First wicket gone for Australia. India gets their first wicket. Alyssa Ely out on 75 runs. Good news that she doesn't gone for a century. So in that sense it's okay. We'll have to wait and see what will happen. The remaining, definitely other batters will not do much. We can able to say that. But I have to finish what will happen in the remaining course of action. Seems to be very fantastic moments today. Alyssa Ely completed her runs, 75 runs here. She is performing well today. She performed well. That is the thing that we have to see and pay now. New batter into the crease. We'll have to wait and see. Those are watching STV Tamil channel are requested to subscribe our channel as well. Stay tuned to STV Tamil channel. The first wicket gone and we need to go for a lot more wickets here. Beth Mooney. Radha Yadav. Australia 117 for the loss of one wicket. It's 12 overs gone. We'll have to wait and see. Lonning, the new batter into the crease. Lonning, McLanning, the captain of Australia. McLanning is into the crease now, and she's also a very good striker of the ball. She got 49 runs in their last match, but here Alyssa Ely, who performed well, got 75 runs so far. So we'll have to wait and see. McLanning, the new batter into the crease, joined with the dead money. Rajeshwari Gayakwad will come into attack. Now she can able to perform some more better than early and get some more wickets here. She also having some
First ball. Jemimah Rodrigues and Pandey அடித்து தடுத்து நிறுத்த முயற்சித்த போதும் McLaren 4 runs. One ball is gone. The next ball, straight to the fielder. Rajeshwari, Gayakwad. $123 for the loss of one. 12.5 overs gone. It's a 123 for the loss of one wicket. We have to wait and see what will happen in the remaining course of action. There are a lot more to come. It seems to be game is at the side of Australia, but still we are at the very good level as far as World Cup matches. So we will perform well. We'll have to wait and see what will happen. The run rate is 9.46 as of now. 13 overs gone, remaining 7 overs are there. So there are a lot more to come as far as Australian side as well as Indian side. We'll have to wait and see. Rajeshwari Gayakwad yet to open his account in terms of wicket, and Poonam Yadav yet to open his account in terms of wicket, and Radha got 1 wicket in his account, in our account. We'll have to wait and see what will happen. The next, now Deepti. Deepti Sharma into the attack now. 1 run. .42 is the current run rate. McLaren 5, Mooney on 42. We'll have to wait and see whether Deepti will get yet another wicket here. She bowled 2 overs, gave 24 runs. Now the third over, Deepti Sharma. McLaren 4 runs. Yet another boundary for McLaren. Super shot. Best Mooney on 42. Stay tuned to STV Tamil channel. We will be right back.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். மெக்லானிங் 16 ரன்கள், மூனி 60 ரன்கள். 16 ஓவர் முடிவடைந்திருக்கிறது. Radha Yadav got only 1 wicket. This is a very expensive over for Radha Yadav too. It's 8, 10, 12 runs so far in this third over. In her third over, she gave already an expensive over here. Those who are watching STV Tamil channel are requested to subscribe our channel. We will be right back in a short while. Stay tuned to STV Tamil channel. Today it's a fantastic over. Yet another wicket. McLanning got out here. Deepti Sharma got 1 wicket. Superb shot this time. Superb shot this time. Superb shot. Shikha Pandey who got the wicket, and Deepti Sharma. $154 for 2 runs, 2 wickets. Second wicket gone for Australia, and it's a very good wicket for India. McLanning, she is also a very dangerous striker of the ball, dangerous hitter of the ball. So yet another wicket gone. We'll have to wait and see what will be the remaining course of action. Actually, in another 5 overs, definitely every wicket should be got down for Australia. That's the thing of Indian fans requiring. They are expecting the same from there also. Gardner, the very fantastic, yet another batter into the crease now. We'll have to wait and see what will happen. There are a lot more game to go, and it's a 16 overs is going now. 17th over is going on. We'll have to wait and see what will happen. There are a lot more things to come, and Shikha Pandey who got Deepti Sharma who got her wicket now. We'll have to wait and see. Ashley Gardner, she's also a very good batter. Taniya Bhatia. Yet another wicket here. Gone. Deepti Sharma got second wicket here. Taniya Bhatia who did a fantastic job here.
Ashley Gardner is out 2 runs, as we all expected that hereafter all Australian batters will go ones and twos. Definitely that will happen. India is returning to the game now. It's already 156. Definitely hereafter Australia needs to stay at the crease to go for ones and twos. Then only they can able to go for some more shots at the final overs. Definitely they need to concentrate on those areas, otherwise they need to lose wickets. Definitely it may happen. So as we all expected, the same thing is happening. The third wicket gone for Australia. It's 156 for the loss of 3 wickets. It's 16.5 overs already. 17 overs have to be finished now. Definitely they can go for huge hits at the end of the overs. So definitely wickets may come. Surely it may happen. So we'll have to wait and see what will happen. Shafali Verma, she's not that much okay with getting a run, stopping the balls today. She's not that much okay. When she go for stopping the ball, definitely the ball went across her. After that only she is taking initiatives. So she's not in a good position today. Ashley Gardner got out, stamped by Bhatia. It's 185 is the expected score if they get runs in the same manner. Otherwise, if they score runs over 10 runs per over, they can get 187. If they get 12 runs per over, definitely they can get 193. We'll have to wait and see. Haynes, she's also a very strong batter for Australia. She also came back to the crease. We'll have to wait and see. Shikha Pandey, Bhatia. Good thing is going on. The last over of Shikha Pandey. And Rachel Haynes, the batter, into the crease. A very good batting pitch today. Ball is coming to the bat in a very good way, so that batters can able to perform well. We'll have to wait and see. First wicket gone, and second wicket gone, third wicket gone. 159 for the loss of 3 wickets. Shikha Pandey. Definitely India needs to stay back with a lot of openers. That means a lot more overs by openers. It's very essential to Smriti, Mandhana, Shafali, Verma should stay back there at the crease for a longer time, so that these kind of runs can be taken more back. Otherwise there may be a tight situation for Australia.
185 is a target, and will India get it out? Definitely there is a possibility, and we will have to wait and see what will happen the remaining course of action. Extremely it is quite good contest as far as India is concerned. They are Australia is challenging for India's batting order, so in that case only we have to take it out, and if that happens, definitely it may be very fantastic. It may be a very fantastic win here for India on this World Women's Day, International Women's Day. Definitely Indian women will definitely perform well. They can give their 100% commitment here as far as batting is concerned. As far as batting or bowling is concerned, they have tried, but it hasn't happened. But in the batting, in that sense, definitely both the batsmen of both the openers will have to wait until for a few more runs to come. After that, the rest of the batters will perform well, and they can able to lift the cup today. This is the thing which is expected by all Indian audience, and what will happen, all those things we will have to wait and see. Stay tuned to STV Tamil channel. We will be right back after the small break.
மீண்டும் இணைவோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்றைய போட்டியிலே முதல் முறையாக இந்திய அணி பின் தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 12 ஓவர் முடிவிலே 65 ரன்கள் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். 5 விக்கெட் இழந்திருக்கிறார்கள். தற்போது கூட வேதா கிருஷ்ணமூர்த்தி அவுட் ஆனார்கள். தற்போது அருமையான ஒரு ஃபீல்டிங், 2 ரன்கள் பெற்றிருக்கிறார்கள். பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய பேட்டர்கள், பவுலர்கள், ஃபீல்டர்கள் திறமையாக செயல்படவில்லை என்பதை நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். ஆரம்பம் முதலே இந்திய அணிக்கு சவாலாக அமைந்த ஒரு நிகழ்வாக அதிக ரன்களை அடித்த ஆஸ்திரேலியாவின் ஓபனர்ஸ், அதனைத் தொடர்ந்து மிகச்சிறப்பாக மிடில் ஆர்டர்ஸ் சற்று சரிந்தாலும் கூட ஓபனர்ஸ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு அருமையான ஒரு ரன்கள் இங்கே பெரிய அளவிலே வெற்றியை கொடுக்குமா என்று எதிர்பார்க்க வேண்டும். 67 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலையில் 13 ஓவர், இன்னும் 7 ஓவர் மட்டுமே மீதம் இருக்கிறது. 42 பந்துகளில் 118 ரன்கள். ஆகவே ஒரு கடுமையான ஒரு ஷாட் என்று தான் சொல்ல வேண்டும். அத்தனை ஷாட்களை அடித்தும் கூட இங்கே சரியாக பந்து அடிக்க முடியவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அத்துணை சிறப்பான ஒரு நிகழ்வு இன்று நடக்கவில்லை என்பதை பார்க்கும்போது இந்திய ரசிகர்கள் மிகுந்த மன வருத்தத்தோடு தான் இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. ஆனால் இங்கே அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் எதுவும் சொல்வதற்கான ஒரு சூழல் இங்கு அமையவில்லை. தொடர்ந்து பார்த்தோம், அவர்கள் 4 விக்கெட் மட்டுமே விட்டிருந்தார்கள். இங்கே ஓப்பனிங் பேர் இந்தியாவினுடைய எப்பொழுதுமே மிக கடினமான ஒரு நிகழ்வு என்னவென்றால் ஓப்பனிங் பேரை மட்டுமே நம்பி தொடர்ந்து களத்தில் நிற்பது என்பது மிக மோசமான ஒரு நிகழ்வு. ஏனென்றால் அவர்கள் ஒருவேளை சரியாக விளையாடாத போது நிச்சயமாக மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் அதை மேலும் அழுத்தம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்பொழுது மிடில் ஆர்டர் விளையாட வேண்டும். அது விளையாடவில்லை என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு ரன்கள் வருவதற்கான வாய்ப்பில்லை. தொடர்ந்து பார்க்கலாம். ஆனாலும் கூட இது மிக கடினமான ஒரு நிகழ்வு. 40 பந்துகளில் 100 ரன்கள் அடிப்பது என்பது சாத்தியமே இல்லை என்றாலும் கூட அது எந்த அளவிற்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் என்று தெரியவில்லை. தொடர்ந்து பார்க்கலாம். இந்திய அணி எத்தனை நிகழ்வுகளை உருவாக்கும் என்பது தெரியவில்லை. இந்திய அணி இன்னும் இருக்கக்கூடிய 40 பந்துகளில் மிகப்பெரிய ஒரு ரன்களை பெறுவார்களா என்று பார்க்கலாம். இந்த முறை தூக்கி அடித்திருக்கிறார்கள். மீண்டும் அவுட் ஆகுமா? இல்லை, ஒரு ரன் மட்டுமே கிடைப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் பார்க்கலாம். அடித்தாட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் ஆனால் ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இங்கே இல்லை. ஆஸ்திரேலியா மிகப்பெரிய ஒரு மன வலிமையோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்து அடித்தாடுவதற்கான தகுதியும் திறமை படைத்த ஆஸ்திரேலியா தொடர்ந்து எத்தனை ரன்களை பெறுவார்கள் என்பதெல்லாம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக ராதா, யாதவ், தீப்தி, ஷர்மா மட்டும் இன்னும் களத்திலே இருக்கிறார்கள். ஆகவே ரிச்சா, கோஷ், அங்கே தனியா, பாட்டியாவிற்கு பதிலாக களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் ஒரு அருமையான ஒரு ஷாட், சூப்பர் ஷாட், 6 ரன்கள், 4 ரன்கள். அதையும் கூட தடுத்து விட்டார்களா என்று தெரியவில்லை. அதையும் தடுத்து விட்டார்கள். இங்கேயும் கூட மிகவும் 4 ரன்கள் வரும் என்று நினைத்த நிலையில ஆஸ்திரேலியா மிக சிறப்பாக பந்துகளை தடுத்து ஆடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமாகத்தான் ரன்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை அருமையாக தெரிகிறது. இங்கே மிகச்சிறப்பாக ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். சரியான நிகழ்வில் அழகாக அந்த பந்தை தடுத்து விட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான ஒரு ஃபீல்டிங், 2 ரன்கள் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். ஃபீல்டிங்கிலும் கூட அவர்கள் மிகச்சிறப்பாக பந்துகளை ஃபீல்ட் செய்வதன் மூலமாக ஆஸ்திரேலியாவினுடைய பேட்ஸ்மேன்கள் மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வை அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தீப்தி, ஷர்மா இனி வேறு வழி அல்ல, அடித்தே ஆட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். 37 பந்துகள், அனைத்து பந்தையும் அடித்து ஆட வேண்டிய ஒரு கட்டாயம் இங்கே அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். 37 பந்துகளில் 100 ரன்கள் எல்லாம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் பார்க்கலாம் என்ன நடக்கிறது. அவர்கள் அடித்த அடுத்தடுத்த நிகழ்வை நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? எத்தனை ரன்கள் வருவதற்கு எத்தனை தூரம் அவர்கள் நிதானமாக அடித்தாட முயற்சிகள் மேற்கொள்வார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இன்றைய போட்டியில் வெற்றி என்பது
சற்று கடினமாக இருக்குமா எளிதாக இருக்குமா என்பதெல்லாம் பார்க்க வேண்டும். ரிச்சா கோஷ் 8 ரன்கள் 9 பந்தில். ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம். தீப்தி சர்மா 25 ரன்கள் 36 பந்துகளில் 109 ரன்கள் பெற வேண்டும். இனி 1s and 2s நிச்சயமாக இவர்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பில்லை. 4 அல்லது 6 ரன்கள் மட்டுமே இங்கே கை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை அவர்கள் அடித்து செயல்படுத்துவார்களா என்பதெல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். 36 பந்துகளில் 100 ரன்கள் அடித்த சாதனை முன்னணி பேட்ஸ்மேன்களாகவும் கூட முடியாத ஒரு நிகழ்வை இங்கே யார் நிகழ்த்துவார்கள் என்ற ஒரு கேள்வி ஏற்படுகிறது. ஆகவே தொடர்ந்து இன்றைய போட்டியிலே இதற்கு பிறகு அடித்து வெற்றி பெற்றால் அதை விட ஒரு மாபெரும் சாதனையாக இருக்கவே முடியாது. ஆனால் அதற்கான வாய்ப்பு இங்கே நிச்சயமாக இல்லை என்பதை முழுவதுமாக உணர்ந்தவர்கள் நிச்சயமாக எண்ணுவார்கள். ஆஸ்திரேலியாவினுடைய ஆட்டத்தையும் கூட நாம் பார்க்கிறோம். இந்த முறை ஒவ்வொரு பந்தையும் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஃபீல்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மிக சிறப்பாக இருக்கிறது. அருமையான ஒரு நிகழ்வோடு நாம் பார்க்கிறோம். மிக சிறப்பான ஒரு போட்டி இங்கே நாம் பார்க்கிறோம். பல்வேறு போட்டியாளர்கள் இங்கே களத்திலே நிதானமாக விளையாட முயற்சிகள் மேற்கொண்டால் பந்துகள் இல்லை. ஆனால் அடித்தாட முயற்சித்தால் ஃபீல்டர்கள் சரியான இடத்திலே நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து இங்கே தீப்தி சர்மா அதே போல கோஷ் இருவரும் எத்தனை ரன்கள் பெறுவார்கள் என்பதெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். இன்றைய நிலையில் நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதிக ரன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இந்திய அணிக்கு இல்லை. ஏனென்றால் அதாவது இந்த நேரத்தில் 80 ரன்களையாவது தொடர்ந்து அந்த 84 ரன்களையாவது அடித்திருக்கலாம். அதற்கும் வாய்ப்பில்லை. ஆகவே தொடர்ந்து எத்தனை ரன்கள் அடித்தாலும் அதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லா இடத்திலும் ஃபீல்டர்கள் நிறுத்தப்பட்டிருப்பதெல்லாம் அருமையாக அங்கே 4 எல்லைக்கு செல்வதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கும்போது நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இங்கே பெரிய அளவிலே இந்திய அணி சரியாக பந்து அடித்தாடும் ஒரு நிலையில நிச்சயமாக இந்திய அணி சரியான ஒரு ஃபீல்டிங் இம்பேக்ட் செய்யப்படவில்லை என்பதை நாம் பல்வேறு நிலைகளை உணர்ந்திருக்கிறோம். இன்றைய போட்டியிலே ஆஸ்திரேலியா மிக சிறப்பாக விளையாடுகிறார்கள் என்பதிலே மாற்று கருத்தில்லை. தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய போட்டியிலே இன்னும் அடுத்தடுத்த ரன்களை பெறுவதற்கான வாய்ப்பு என்னவாக இருக்கும் என்று பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். 1s and 2s ஆகத்தான் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் இங்கே தேவையே இல்லை என்ற ஒரு நிலை நாம் பார்க்கிறோம். 30 பந்துகளில் இன்னும் 105 ரன்கள் பெற வேண்டும். இதுதான் தற்போதைய இலக்காக இருக்கிறது. ஒரு ஓவரிலே 4 ரன்கள் 5 ரன்கள் எடுப்பது அல்ல இன்றைய நிகழ்வு. இன்றைய நிகழ்வு நிச்சயமாக ஒரு ஓவரிலே குறைந்தபட்சம் 10 to 15 ரன்கள் எடுப்பது. ஆனால் இங்கே அதற்கான வாய்ப்பெல்லாம் மிகவும் இல்லை. ஓப்பனிங் பேரை தவிர்த்து பேட்டிங் இங்கே பெரிய அளவில் இல்லை என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நிச்சயமாக பெரிய அளவிலே ரன்கள் பெற வேண்டும். ஆனால் ஆஸ்திரேலியா அதை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், சரியாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்திய அணி அத்துணை சிறப்புமிக்க ஒரு நிகழ்வை இங்கே நிகழ்த்துவதில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். பெரிய அளவிலே இங்கே விக்கெட்டும் வீழ்த்தப்படவில்லை, அதாவது ரன்களை எடுத்த பாடில்லை. ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு நிகரான ஒரு அணியாக நாம் பல்வேறு சமயங்களில் பேசிக்கொண்டிருந்த சமயங்கள் கூட இங்கிலாண்டே இதைவிட ஃபார் பெட்டர் என்று நினைக்க தோன்றும் ஒரு நிகழ்வில் தான் இருக்கிறது. காரணம், இங்கிலாந்து மற்றொரு முக்கியமான ஒரு நிகழ்வு, அரையிறுதியிலிருந்து முன்னேறி இறுதிப் போட்டிக்கு செல்லும் பொழுது அங்கு நிச்சயமாக போட்டியை வென்று இறுதிக்கு முன்னேறி இருந்தால் நிச்சயமாக அங்கும் கூட ஒரு சில அனுபவங்கள் இவர்களுக்கு கிடைத்திருக்கலாம். ஆகவே முழுவதுமாக 4 போட்டியில் விளையாடி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு வந்தது நிச்சயமாக இந்திய அணிக்கு இன்னும் சற்று சரியான ஒரு பார்வையாளர்கள் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் பார்க்கிறோம். அது என்னவென்றால், மிக சிறப்பாக அவர்கள் அருமையாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். என்ன மாதிரியான ஃபீல்டிங் நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம்.
84 ரன்கள் 5 விக்கெட் இழப்பிற்கு. இதை 184 ரன்கள் அவர்கள் 4 விக்கெட் என்ற நிலையில் அருமையாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்திய அணி மிக கடுமையான ஒரு சூழல் தான் பார்த்திருக்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இங்கே மிக பெரும் அமைதி இங்கே நிறுவுகிறது. ஸ்மிருதி மந்தனா சிறப்பாக விளையாடவில்லை. அதே போல் அடுத்தடுத்த நிகழ்வுகளையும் நாம் பார்த்தோம். பெரிய அளவில் ரன்கள் வராமல் இருந்ததை நாம் பார்க்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அனைத்து ரன்களுமே பெரிய அளவில் அடித்தாடப்பட முடியவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். 86 ரன்கள் 5 விக்கெட், 15 ஓவர் முடிவடைந்து 16வது ஓவர் போய்கொண்டிருக்கிறது. இனி வாய்ப்புகள் மிக 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 குறைவு, வாய்ப்பே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். கோஷ் அங்கே 11 ரன்கள், தீப்தி சர்மா 32 ரன்கள். யார் வெல் ஹிட்டர் என்று பார்க்க வேண்டும். அப்போதுதான் ரன்கள் அங்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். இங்கே வெல் ஹிட்டர் என்பதெல்லாம் இல்லை. மிக அருகிலாவது சென்று அவுட் ஆவது, இல்லை அருகிலாவது சென்று இறுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக அமையுமா என்பதை பார்க்கலாம். 4 ஓவர் மட்டுமே மீதம் இருக்கிறது. இந்த நிலையிலே இங்கே வெற்றி என்பது எங்கிருந்து கிடைக்கும் என்று பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வு. 24 பந்துகளில் 97 ரன்கள் என்பது இந்தியாவிற்கு நிச்சயமாக சற்று நிதானமாக இருந்துவிட்டார்களோ, பெரிய அளவிலே பயிற்சி மேற்கொள்ளவில்லை என்றெல்லாம் பல்வேறு யூகங்கள் இங்கே எழுகிறது. ஆனால் இந்திய ரசிகர்கள் இன்று மிக உற்சாகத்திற்காகவும் வெற்றிக்காகவும் சென்றார்கள். ஆனால் 2-3 முறை இந்தியா லக்கோடு தான் முன்னேறி இறுதியிலே சென்றிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. ஏனென்றால் சில சமயங்களில் போட்டி கைவிட்டு போன பிறகும் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அந்த நிலை மீண்டும் இறுதிப் போட்டியில் நடக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. இங்கு கடின உழைப்பிற்கான வெற்றி என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கான பல்வேறு நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். இருந்தாலும் இந்திய அணி இத்தனை நிதானத்தோடும் நின்று ஆடக்கூடிய ஒரு நிகழ்வாக அவுட். மீண்டும் ஒரு விக்கெட். 88 ரன்கள், 6 விக்கெட். தீப்தி சர்மா அவுட் ஆகியிருக்கிறார்கள். அடுத்தடுத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர் என்று சொல்லக்கூடியவர்களும் கூட சரியாக விளையாடவில்லை என்பது மற்றும் ஒரு நிகழ்வு நாம் பார்க்கிறோம். தீப்தி சர்மா 33 ரன்களுக்கு அவுட் ஆகி டபுளில் திரும்பிவிட்டார். முன்னணி பேட்ஸ்மேனாக இருந்த அனைவரும் பின்னணி பேட்ஸ்மேனாக சென்று விட்டார்கள். இனி வாய்ப்பு இல்லை என்பதை தவிர்த்து வேறொன்றும் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நிச்சயமாக இந்திய அணி கடுமையான பின்னடைவை இன்று சந்தித்திருக்கிறது. வெற்றி என்பது 10 ரன்கள் 15 ரன்கள் அருகிலே சென்று விட்டால் அதற்கான முயற்சி எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். 100 ரன்கள் வித்தியாசத்திலே இழப்பை சந்திக்க வேண்டும் என்றால் எத்தனை கடினமான ஒரு நிகழ்வு. ஆஸ்திரேலியா எத்தனை வீரத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. தற்போது அங்கே பேட்டிங்க்கு இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய அவர்கள் தான் இருக்கிறார்கள். ஷிகா பாண்டே தற்போது அடுத்த பேட்டராக உள்ளே களமிறங்கியிருக்கிறார். அதுக்கடுத்து ராதா யாதவ். இது கடினமான ஒரு நிகழ்வை நாம் நோக்கித்தான் செல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு சென்றிருக்கிறோம் என்று பார்க்கலாம். ஒரு விக்கெட் 16 ஓவர் முடிந்து 17வது ஓவர் போய்கொண்டிருக்கிறது.
ஆஸ்திரேலியாவுக்கு இன்னைக்கு மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வு என்று தான் சொல்ல வேண்டும். பெண்கள் தினம் ஆஸ்திரேலியா அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இன்று ராதருக்கு ஒன்றுமில்லை. ஷிகா பாண்டே 30 வயது, வலது கை பேட்டர். தொடர்ந்து பார்க்கலாம் இவர்கள் எத்தனை ரன்களை கொடுப்பார்கள் பார்க்கலாம். தொண்ணூற்றி ஒரு ரன்கள், 6 விக்கெட் இழப்பு. 19 பந்துகள் மட்டுமே மீதம் இருக்கிறது. இன்னும் 3 ஓவர் மட்டுமே மீதம் இருக்கிறது. 18 பந்துகளில் 93 ரன்கள். ஆஸ்திரேலியா நிச்சயமாக அவர்கள் மிகச்சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது மாற்றுக்கருத்து இல்லை. இந்திய அணி எத்தனை போராடியும் கூட பெரிய அளவிலே வெற்றி பெற முடியும். ஓப்பனிங் பேர் எப்பொழுது அவுட் ஆக்கி தொடர்ந்து திரும்பினார்களோ அப்பொழுதே இந்திய அணி முழுவதுமாக முடிந்து விட்டது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஓப்பனிங் பேர் நாம் ஒன்றும் சொல்வதற்கில்லை. எந்த நேரத்திலும் எது வேண்டும் என்றாலும் நடக்கலாம். இந்தியாவிற்கு இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அவர்கள் இதை முக்கியமாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். WB ராமன் நிச்சயமாக இதை உன்னிப்பாக கவனிப்பார் என்று எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் அடுத்து வரக்கூடிய உலகக்கோப்பையில் பெண்களுக்கான பிரிவில் இந்தியாவின் எத்தனை முன்னேற்றம் செல்வார்கள் என்று பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவின் வெற்றி என்பது மீண்டும் ஒரு கேட்ச், 7 விக்கெட். அழகாக வெற்றி பெற வேண்டிய ஒரு நிகழ்வு. நிதானமாக ஆடியிருந்திருக்கலாம். அனைவரும் அவசரப்பட்டிருக்கிறார்களோ என்றுதான் தோன்றுகிறது. ஆரம்பம் காட்டிய அவசரம் முடிவு வரை தொடர்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். 1s and 2s அடித்து எந்த நேரத்திலே எந்த பந்தை அடித்தாக வேண்டும் என்ற நிலை மிடில் பேட்ஸ்மேனுக்கு முழுவதுமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்தியாவினுடைய நிலை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ராதா யாதவ் கடைசியாக ராதா யாதவ் ரிச்சா கோஷ் அருமையாக ஒரு ஸ்லீப் ஏரியாவிலே ஒரு 4 ரன்கள் இந்த முறை.
Richa Ghosh. நான்கு முறை உலகக்கோப்பையை பெற்றவர்கள் 5வது முறையாக உலகக்கோப்பையை பெற்றுக் கொள்வதற்கான Richa Ghosh gone. Poonam Yadav, Radha Yadav இருவரும் களத்தில் இருக்கிறார்கள். எத்தனை ரன்களை குறைப்பார்கள் 15 பந்துகளில் என்பதைத்தான் தற்போது பார்க்கிறோம். பதினெட்டு ஓவர் முடிவடைந்திருக்கிறது. இன்னும் 2 ஓவர் மீதம் இருக்கிறது. 2 ஓவரை முடிப்பார்களா என்பது பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்பிபி தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். It's a very unexpected for Indian fans. It's 97 for 8 wickets. 18 overs gone and remaining 12 balls. What will be the runs? Have to be checked. But definitely Australia will lift the cup here. There won't be any opportunity for India. Radha Yadav and Poonam Yadav, the tailenders, especially these two Radha Yadav out for 1 and India will cross 100 now. அதுவே வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது.
100 ரன்களை கடப்பார்களா என்று கூறியிருந்தோம். நிச்சயமான ஒரு வெற்றி ஆஸ்திரேலியாவுக்கு, மிகப்பெரிய ஒரு வெற்றி. அரையிறுதியிலே தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி முன்னேறி வந்து இந்த நிச்சயமான ஒரு வெற்றியோடு களத்தில் இருக்கிறார்கள். ஆரம்பம் முதலே சிறப்பாக விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் கொண்டதாக இருக்கும். ராஜேஸ்வரி கெய்க்வாட் அடுத்த பேட்டர். Rajeshwari Gayakwad. இந்தியா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு முழுவதுமாக இல்லை. ஆனால் 20வது ஓவரை சவுத் மீண்டும் வீசியிருக்கிறார். 100 ரன்களை கடந்து 85 ரன்கள் வித்தியாசத்திலே ஆஸ்திரேலியா வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. இந்த ஓவர் கடைசி ஓவர். தன்னுடைய கடைசி பந்து கடைசி ஓவரை வீசியிருக்கிறார். 3 for 18. ஆகவே 4வது ஓவர் அவருடைய கடைசி ஓவரை வீசியிருக்கிறார். ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா wins the title. ஆஸ்திரேலியா 85 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் தற்போது பார்க்கிறோம். அருமையான ஒரு நிகழ்வு, அருமையான ஒரு போட்டி. ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருப்பது. ஹார்மன்பிரீத் கவுர் இன்று அவர்களுக்கு பிறந்த நாள். ஆனால் மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் என்று நாம் பார்க்கிறோம்.
கடுமையாக போராடி ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அப்போ தொடர்ந்து பார்க்கலாம். இந்தியா தோல்வியை தழுவியிருக்கிறது என்பது இங்கே நாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் தான் நாம் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் தான் இருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். ஆஸ்திரேலியா 5வது முறையாக உலகக்கோப்பையை கைப்பற்றியிருக்கிறார்கள். மிக சிறப்பான ஒரு நிகழ்வு என்று தான் சொல்ல வேண்டும். இந்தியா தோல்வியை தழுவினாலும் இன்னும் பல்வேறு நிலைகள் இருக்கிறது. பார்க்கலாம். இந்தியா வெற்றி பெறுவதற்கான பல்வேறு நிலைகள் வேறு வேறு இடங்களிலே இருக்கிறது. உலகக்கோப்பை நிச்சயமாக இந்தியா ஒரு 170 ரன்களிலே தோற்றிருந்தாலும் கூட நல்ல ஒரு துவக்கம் கொடுத்திருக்கிறார்கள் சொல்லலாம். நாம் அது நிச்சயமாக இன்று சரியான ஒரு நிகழ்வு இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். 78 ரன்கள் மூனி, ஹீலி 75 ரன்கள், லானிங் 16 ரன்கள், தேர்வு 5 ரன்கள், தீப்தி 33, வேதா 19, கோஷ் 18, மந்தனா 11, அப்போ தீப்தி 2 விக்கெட், பூனம் 1 விக்கெட், ராதா யாதவ் 1 விக்கெட், ஷூட் 4 விக்கெட், ஜானசன் 3 விக்கெட், கிம்மன்ஸ் Thank you for watching STV Tamil channel. Those who are watching STV Tamil channel are requested to subscribe our channel and be with us for a longer partnership. From now onwards, we are moving on to IPL season. So stay tuned to STV Tamil channel. Those who are watching our channel are requested to subscribe. Don't forget to recommend our channel to your friends and family. And also don't forget to press the notification symbol too. Thank you very much. All the best. We'll join you in another fantastic match here. It's a very nice and fantastic matches so far. We'll join in another live in some other tomorrow, and we'll have a better vision. We'll have to move on for the next program. Thank you for watching STV Tamil channel. Stay tuned for the next program. Thank you very much.